என்னென்னா ஒரு பர்டிகுலராக இப்போ நான் ஒரு பேஜ் உள்ளே போகிறேன், இந்த பேஜெல்லாம் யூசர் பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான். ஓகே, நான் இப்போ ஒரு வெப்சைட் உள்ளே போகிறேன், நான் இப்போ ஒரு பேசிக்காக ஒரு புக்கிங் வெப்சைட், ஸோ ரெட் பஸ் அப்படின்னு உள்ளே போகிறேன்னா இந்த ரெட் பஸ் இந்த இந்த இது எல்லாமே ஒரு ஃப்ரண்ட் எண்டோட பேஜ். ஓகே, புரியுதா? ஸோ இதான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். இதே பேக் அண்ட் டெவலப்பருங்கிறது வேறு. ஸோ என்னென்னா அது பின்னாடி தெரியாது, டேட்டா மட்டும் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரில் நம்ம எடுக்க போகிற கோர்ஸ் வந்து HTML, ஸோ HTML, CSS, JavaScript, React. ஸோ ஓகே, ஸோ HTML, CSS, JavaScript, React. ஸோ HTMLனால் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ HTMLலாம் ஒன்றுமே இல்லை, ஒரு மார்க்கப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ நான் உள்ளே போய் HTML W3 ஸ்கூல்ஸ் நான் உள்ளே போகிறேன். ஸோ HTML ஃபஸ்ட்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கப் லாங்குவேஜ் ஃபார் வெப் பேஜஸ். ஸோ கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட், அவ்வளோதான். ஒரு என்னென்னா ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணோம், ஒன்றுமே இல்லை. நம்ம இப்போ இங்கே எல்லாமே நம்ம ஒரு ப்ரௌசரில் நம்ம போய் ஒன்று டைப் பண்ண போகிறோன்னா, ஸோ நம்ம ஒன்று டைப் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும், அது ஒரு வெப்சைட். ஸோ இப்போ வாட்ஸ்அப் அப்படின்னு நான் போகிறேன்னா இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் W3 ஸ்கூல்னு உள்ளே போகிறேன்னா இது ஒரு வெப்சைட்ஸ். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஃபுல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு அடித்தளமே இந்த HTML தான். ஸோ அதான் HTML மார்க்கப் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேஜஸை க்ரியேட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு HTML இதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து CSS, அதுக்கடுத்து JavaScript, அடுத்து React. ஸோ இது படிப்படியாக ஒவ்வொன்றா போகுது. ஸோ இதை இன்னும் எலாபரேட்டாக நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ HTMLலாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் காமனாக சொல்லிட்டேன். ஸோ HTML எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது, க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் ஒரு ப்ரௌசரில் ஒரு நார்மலாக ஒன்று டைப் பண்ண போகிறீங்க, என்னென்னா ஏதோ ஒன்று ஒரு புக் பண்ண போகிறீங்க, இதில் சம்திங் ஏதோ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் பர்டிகுலராக ஏதோ டைப் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் எடுக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை, நான் ஃபேஸ்புக்கில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் அடித்தேன்னா ஃபேஸ்புக்கில் அடித்து எனக்கு ஃபேஸ்புக் ரெஸ்பான்ஸாக அந்த பேஜ் வரும், வெப்சைட் வரும். இது எல்லாமே நம்ம எங்கே அடிக்கிறோம்? ஒரு ப்ரௌசர். அதே மாதிரி தான் நம்ம HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. இது ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். நம்ம ப்ரௌசருங்கிற இதுக்குள்ளே போய் நான் பர்டிகுலராக அடித்தேன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி HTMLங்கிறது ஒரு மார்க்கப் லாங்குவேஜ். இந்த HTMLங்கிற மார்க்கப் லாங்குவேஜை நான் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். அந்த டூல் தான் விசுவல் ஸ்டுடியோ கோட். அது விசுவல் ஸ்டுடியோ கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடு இதை வந்து நான் ப்ரீவியஸ் கிளாஸில் எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது. ஸோ இந்த டூல் தான், இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி ஸோ அந்த டூலில் எப்படி டெவலப் பண்ணலாங்கிறது இதுதான். ஸோ என்ன ஒரு ஃபைல், ஸோ ஒரு ஓப்பன் ஃபைல். நான் ஏற்கனவே என்னோடய சிஸ்டத்தில் நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஸோ நான் ஒரு ஃபைலை நான் இப்போ வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த ஃபைலுமே நான் ஓப்பன் பண்ணல. பட் நான் எப்படி ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, இப்போது நான் ஒரு ஃபைலை நீங்கள் ஒரு இமேஜ் ஃபார்மெட்டாக பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு நிறைய மூவிஸ் பார்த்துருப்பீங்க. சில மூவிஸ் ஃபார்மெட்லாம் MP4 இருக்கும், சில மூவிஸ் ஃபார்மெட் வேறு ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்து இமேஜ் பார்த்திங்கன்னா சில இமேஜஸ் வந்து PNG ஃபார்மெட்டில் இருக்கும், சில இமேஜ் வந்து JPG, அடுத்து JPEG. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த HTML அப்படிங்கிறது வந்து எந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்குன்னா, எந்த ஃபைலில் இருக்குன்னா, நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு நியூ ஃபைல். ஸோ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஸோ index.js. ஸோ index.js நான் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதை க்ரியேட் பண்ணி நார்மலாக ஓகே. ஸோ நான் வந்து டெஸ்ட்டே நான் க்ரியேட் பண்ணிவிடுவேன். ஸோ text.html. ஸோ text.html நான் க்ரியேட் பண்ணி ஸோ அது எந்த இடத்துல சேவ் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஆப்ஷன் காங்கி. ஸோ நார்மலாக எனக்கு டிஃபால்ட்டரே சேவ் பண்ணி, ஸோ .default இந்த இடத்துல நான் .html நான் போடுறேன். ஸோ இந்த டாட்க்கு அடுத்து வருது தான் அது என்ன ஃபைலை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கிறத நம்மளுக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைலோட நேம் கொடுத்துட்டீங்க, எந்த இடத்துல நம்ம கொடுக்குறது தான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறது தான். டாட் போட்டு PNGனா அது ஒரு இமேஜ் ஃபார்மேட், டாட் போட்டு JPGனா அது ஒரு இமேஜ் ஃபார்மேட், டாட் போட்டு MP4னா அது ஒரு வீடியோ ஃபார்மேட். அதே மாதிரி டாட் போட் HTMLனா அது ஒரு HTML ஃபார்மேட். ஸோ நான் HTMLங்கிற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபோல்டருக்கு உள்ளே போயிட்டு
ஸோ நீங்கள் பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படிங்கிற நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு அதில் க்ரோம் சிம்பிள்ஸ் காமிக்கும். ஸோ இந்த க்ரோம் சிம்பிள்ஸ் எதுக்கு எனக்கு டிஃபால்ட்டாக காமிக்குன்னா, க்ரோம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னென்னா, நம்மளோட டிஃபால்ட் என்னோட பிசியில் டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து க்ரோம் தான். ஸோ நிறையா இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு ப்ரௌசர் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அதுமாதிரி ஓப்பராக இருக்கும் சில இதில் வேறு ஏதோ ஒரு ஃபயர் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்கும். என்னோட இதில் க்ரோம்னோடனே இது அந்த ப்ரௌசரோட சிம்பிள்ஸை டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ இதான் பேசிக்காக என்னென்னா ஒரு HTML ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது. ஸோ இன்னும் எலாபரேட்டாக உங்களுக்கு தெரியணும்னா ப்ரீவியஸ் கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து எலாபரேட்டாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துடுங்க. ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் எக்ஸ்க்ளமேஷன்ஸ் இதை நான் அடித்தேன்னா எனக்கு வந்து டேரெக்டாக ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி காமிக்கும். நான் அது என்டர் தட்டினா எனக்கு HTML கிடச்சிடும். இது வந்து HTML5 ஃபார்மெட். இதை ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் லாஸ்ட் கிளாஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னைக்குள்ள கிளாஸை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள கிளாஸில் என்னென்னா, ஸோ இந்த பாடியை மட்டும் நான் வச்சுடுங்க. ஸோ பாடி அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இதான் ஒரு பாடிங்கிற ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கில் இந்த டேக் எதுக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும்னா, நான் இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். ஸோ ஓகே, நான் இதை ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக ப்ரௌசரில் போய் ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே அந்த ஃபோல்டர் பாத்தில் போய் ரன் ஆகுது. ஸோ இந்த பாடி டேக் என்னத்துக்குன்னா, நீங்கள் ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலரான வெப் பேஜை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வெப் பேஜ் எந்த இடத்துல க்ரியேட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம இப்போ பார்க்குறது ஃபுல்லாமே பாடி. இப்போ நான் இந்த டுட்டோரியல் நான் எடுத்திருக்கேன்னா இது ஃபுல்லாமே எனக்கு பாடி, ப்ரௌசரோட பாடி. ஸோ இது ஃபுல்லாமே பாடி. ஸோ நான் ஒரு 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 வெப்பேஜை ஒரு கிளைண்ட்டுக்கு நான் ஷோ பண்ண வைக்கணும். என்னோடய பாடியில் நான் இப்போ ஒரு புக்கிங் வெப்சைட்டோ இல்லை வேறு எதுவும் பர்டிகுலராக வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டோ பண்ணுறேன்னா அதை நான் பாடியில் கொடுப்பேன். ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஐக்கான். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் உள்ளே போகிறேன்னா ஃப்ளிப்கார்ட் உள்ளே போகிறேன்னா அவங்க இந்த பாடியில் கொடுத்துருக்கே ஃபுல்லாமே கண்டென்ட். இது வந்து கிளைண்ட் பார்க்கணும், இதை கிளிக் பண்ணால் டேட்டா வரணும். இது எல்லாமே ஒரு பாடி. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த பாடியில் தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதான் பாடி. நான் அதை எப்படி உங்களுக்கு காமிக்கணும். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஃபுல் HTML, ஒரு டாக் டைப் HTML, அங்கே என்ன இருக்கோ அதே டாக் டைப் HTML. ஸோ அதுக்கடுத்து HTMLங்கிறது ரூட், அடுத்து ஹெட்டு, ஸோ அதுக்கடுத்து பாடி. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, வெப்சைட்டை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா அது பாடிக்குள்ள தான் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த பாடிக்குள்ளே எம்டியாக இருக்குது. இப்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் எனக்கு ஒரு கண்டென்ட், நான் வந்து ஒரு புக்கிங் வெப்சைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த புக்கிங் வெப்சைட் பண்ண போகிறேங்கிறது இப்போ ஃப்ளிப்கார்ட்னு தெரிஞ்சுட்டு, இந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட்னு இருக்குது, அதான் ஃப்ளிப்கார்ட் தெரிஞ்சுட்டு. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு புக்கிங் வெப்சைட் பண்ண போகிறேன்னா நான் புக்கிங் வெப்சைட் கொடுக்கணும். ஸோ நார்மலாக நான் பாடியில் கொடுக்குறேன். ஸோ ஒரு கண்டென்ட் தான் கொடுக்குறேன், புக்கிங் வெப்சைட்ஸ். ஸோ நான் புக்கிங் வெப்சைட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள் புக்கிங் வெப்சைட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக வந்துட்டு. ஸோ இதான் பாடி. ஸோ இந்த பாடியில் தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம டெஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் வரணும்னா அந்த இடத்துல இமேஜ் போடுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் வரணும்னா அந்த இடத்துல கண்டென்ட் போடுவோம். ஸோ இதுக்கு தான் அந்த பாடிங்கிறது. ஸோ இந்த ஹெட் டேக் எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். இது எதுக்குன்னு குழப்பினா அதுமாதிரி இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் லாஸ்ட் கிளாஸில் இருக்கும். ஸோ அதை நான் லிங்கை வந்து அனுப்புவாங்க, சதீஷ் ப்ரோ வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது இந்த பாடி. ஸோ இந்த பாடியில் சம்திங் கொடுத்துருக்கு. இது என்னென்னா இது வந்து டேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடி டேக்குக்குள்ளே தான் நான் எல்லாத்தையுமே நான் டெஃபைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு புக்கிங் வெப்சைட் வந்துட்டு, பட் நான் அந்த இடத்துல ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அந்த ஃப்ளிப்கார்டுங்கிறது எனக்கு அது ஒரு பர்டிகுலர் இமேஜாக இருக்கா இல்லை கண்டென்ட்டாக இருக்காங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் புக்கிங் வெப்சைட் இருக்குது, எனக்கு இந்த வெப்சைட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு போல்டாக வேணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், கொஞ்சம் பிக் சைஸில் வேணும், இல்லை எனக்கு வந்து வேறு கலரில் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த பாடியில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாடியில் நம்ம கொடுக்குறது தான் நம்மளுக்கு பேஜாக ரெப்ரசன்ட் ஆகும். ஓகே டன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பாடியில் என்னென்ன கொடுப்பாங்க, எப்படி கொடுத்து ஒரு வெப்சைட்டை மேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஸோ டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ HTML டேக்ஸ்.
ஸோ HTML டேக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ HTML டேக்ஸ் அதுமாதிரி HTML எலமெண்ட்ஸ் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ இந்த டேக்ஸ் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு பாடிக்குள்ளே ஒவ்வொரு டேக்ஸ் கொடுத்து, ஸோ இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ், இது வந்து இமேஜ் டேக், இது வந்து ஃபுட்டர் டேக், இது வந்து ஹெட்டர் டேக். ஸோ இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் மூலமாக தான் பிரித்து நம்ம வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேக்ஸ் இருக்கும். ஸோ HTML டேக்ஸ் சொல்லி 117 இல்லை 1199 சம்திங் டேக்ஸ் உண்டு. ஸோ அவ்வளோ டேக்ஸே நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரிப்பீட்டடாக ஒரு 20 to 30 டேக்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் அதில் ஒரு டேக் நான் எடுக்கேன். ஸோ நான் அதில் ஒரு டேக் H1 டேக், H1லேருந்து H6 வரைக்கும் இருக்குது, அதில் ஒரு டேக் எடுக்கிறேன். ஸோ டேக்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நான் இப்படி கொடுத்துட்டு நான் இப்படி கொடுக்குறேன்னா, ஸோ இதான் ஒரு ஃபுல் டேக்னு வரும். ஸோ இது ஒரு எலமெண்ட். ஸோ நான் அந்த இடத்துல நான் புக்கிங் வெப்சைட்டை நான் இதுக்கு உள்ளே நான் போட்டேன்னா, ஸோ இது வந்து ஹெட்டிங் டேக் சொல்லுவாங்க. ஸோ நான் உள்ளே நான் போட்டேன்னா, நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு புக்கிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி போல்டாக வந்துட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா போல்டாக வந்துட்டு. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா நம்ம பாடிக்குள்ளே கொடுக்க போகிற கண்டென்ட் தான் நம்மளுக்கு பேஜாக ரெப்ரசன்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து அதை ஒரு H1 அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டேக்குகள் நான் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே ஒரு டேக் தான், எல்லாமே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, இது எல்லாமே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். ஸோ நான் பாடிக்குள்ளே தான் நான் ஒவ்வொரு டேக்காக நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் நான் H1 நான் ஒன்று கொடுக்குறேன்னா, ஸோ அந்த H1க்குள்ளே நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ப்ரௌசர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஸோ H1ங்கிறது ஒரு ஹெட்டிங் டேக். ஸோ H1லேயே நிறையா இருக்குது. இப்போ நான் H1 H6 வரைக்கும் இருக்குது. ஸோ H2 so H6 ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோமே எனக்கு கொடுத்த கண்டென்ட் ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் ஃபுல்லாமே டேரெக்டாக எனக்கு வந்து லோட் ஆகிட்டு. ஸோ பாருங்கள், நான் இது H1ல் கொடுத்துருக்கேன், அடுத்து H2ல் கொடுத்துருக்கேன், அடுத்து H3ல் கொடுத்துருக்கேன், H4 H5 H6 இது எல்லாமே ஹெட்டிங் டேக் தான். ஸோ எல்லாமே ஹெட்டிங் டேக் தான், பட் நான் டேக்ஸ் வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். ஸோ டேக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஆக்ட் ஆகிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம பாடிக்குள்ளே கொடுக்குறது தான் நம்ம ஒரு பேஜ். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து HTMLலாம் ஒரு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ண போகிறீங்க. உங்களோட கிளைண்ட் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹோட்டலோ இல்லை ஏதோ க்ராசரி ஸ்டோர்ஸ்னால் அந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த ஸ்டோர்ஸுக்கு நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த HTML தான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கடுத்து தான் CSS, ஸோ அதுக்கடுத்து தான் JavaScript, அதுக்கடுத்து தான் React. ஸோ நான் அது ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். ஸோ HTMLலாம் ஒன்றுமே இல்லை. என்னென்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஸோ அந்த வீடு கட்டுறது தான் அந்த HTML. ஓகே, ஸோ அந்த வீடுக்கு நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிப்பீங்க. ஸோ எவ்வளோ அழகாக அதை டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த அழகாக டெக்கரேஷன் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் அந்த CSS. ஸோ ஒரு வீடு கட்டியாச்சு, ஒரு பெயிண்ட் அடிச்சாச்சு, அப்போது அது HTML CSS உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு வீடாக வந்துட்டு. பட் அதை வீடுன்னு சொல்லி நம்ம அதை ஃபுல் ஃபார்மாக நம்ம சொல்லணும்னா அதுக்குள்ளே ஒரு நம்ம போகணும், நம்ம போய் அதுக்குள்ளே இருந்தால் தான் அது ஒரு ஃபுல் ஃபார்மாக ஆகும். அதுதான் அந்த JavaScript, ஒரு ஆக்ஷன்ஸ். ஐ மீன் நம்ம ஒரு ஹியூமன்ஸ் உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பராமரித்தாதான் அந்த வீடுங்க ஒரு தன்மையே வரும். ஸோ அதே தான் JavaScript. நீங்கள் என்ன தான் நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டு நான் ஒரு பேஜ் வந்துட்டு இந்த பேஜை ஃபுல்லாமே நான் டிசைன் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் கொடுத்துருந்தாலும், ஒரு யூசர் உள்ளே வராங்க, இந்த கேமரா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே கிளிக் பண்ணால் அந்த கேமராவோட டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னொரு பேஜுக்கு கொண்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு நிறைய URL வருது, ஸோ அந்த பேஜுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறது தான் அந்த JavaScriptோட வேலை. ஓகே, ஸோ JavaScriptனா என்னென்னு லைட்டாக தெரிஞ்சுக்கிடுங்க. அதை நம்ம லேட்டர் கிளாஸில் வந்து இன்னும் நான் வந்து அதை ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ புரிஞ்சுதா? ஸோ என்னென்னா HTMLங்கிறது ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா அது CSS தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதான் JavaScript. ஓகே, ஸோ எந்தெந்த பொருள் எங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹியூமன்ஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த JavaScript தான். இந்த மாதிரி இந்த கண்டென்ட் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஷோ பண்ணணும், இது எல்லாமே இந்த JavaScriptல தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒரு குரு என்னென்னா இந்த HTML தான். குருன்னு சொல்ல முடியாது, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜ் தான் இந்த HTML. ஸோ HTMLல ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. ஸோ HTML ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு விதமான
ரூல்ஸை டெஃபைன் பண்ணும். நான் இப்போ ஹெச் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேக்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு H1 டேக், ஒரு ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் டேக், பேராகிராஃப். ஸோ நான் ஒரு பேராகிராஃப்ங்கிறது பி டேக், அதை நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ பேராகிராஃப் பி டேக் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பி டேக். ஓகே, ஸோ இதான் பி டேக். ஸோ இந்த பி டேக்கை நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ பி டேக். ஸோ இந்த பி டேக் எதுக்குன்னு கொடுப்பாங்கன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸை குறிக்க தான் இது. இப்போது நீங்கள் ஒரு பொருள் வச்சுருக்கீங்க ஒரு க்ராசரி ஸ்டோர்ஸில், இந்த நெக்லஸ் வந்து எனக்கு இந்த நெக்லஸ் நேம் கொடுத்துருவீங்க, அதாவது ஒரு ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துருவீங்க. பட் அந்த நெக்லஸ் வந்து எப்போ பண்ணது, ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. அதை இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஸோ அதை எல்லாமே இந்த பி டேக்கில் கொடுப்பாங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, நான் அதே மாதிரி ஒரு இதுக்குள்ள போகிறேன் பாருங்கள். நான் கேமராங்களுக்குள்ளே போனோடனே எனக்கு இவ்வளோவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோவான இன்ஃபர்மேஷன், DSLR கேமராஸ் enable ஷூட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் தே ஆஃபர் ஏ பிக்கர் சென்சார் அண்ட் கேன் டேக் அப்படி சொல்லி நிறைய கண்டென்ட் இருக்குது, ஏதோ கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த பேராகிராஃப் டேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஸோ ஹெட்டிங் டேக்னா எதுக்கு கொடுக்கணும்? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து போல்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே உள்ள கண்டென்ட் எல்லாமே போல்டாக இல்லை, பட் நிறையா இருக்குது. அப்போனா இது ஹெட்டிங் டேக்கில் வராது. ஒரு பேராகிராஃப் டேக் இல்லை ஸ்பேன், அதேமாதிரி நிறைய டேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேக்கில் கொடுத்துருப்பாங்கிறது நம்ம டெஃபைன் பண்ணுறது. ஸோ ஹெட்டிங் டேக்னா என்னென்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அதேமாதிரி தான் பேராகிராஃப் டேக்னா நான் ஒரு ஸ்டாட்டிக் கண்டென்ட் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதே நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணேன், அப்படியே பேராகிராஃப் டேக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பேராகிராஃப் டேக்கில் நான் பேஸ்ட் பண்ணினோடனே எனக்கு அந்த பேராகிராஃப் டேக் வந்துட்டு. ஓகே, ஸோ இது ஓகே. ஸோ ஒரு பாடி ஒரு ப்ரௌசரில் ஒரு பாடிக்குள்ளே எப்படி நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ 2 டேக் வச்சு நான் டெஃபைன் பண்ணேன். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா எதுவும்? பட் 2 விதமான டேக்ஸ் இருக்குது. என்ன சொன்னேன், பிளாக் அண்ட் இன்னர் எலமெண்ட் ஒரு டேக்கு. ஸோ என்ன இந்த 2க்கு என்ன டேக்ஸ்னா மொத்தம் 117 9 சம்திங் டேக்ஸ் உண்டு HTML. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், ஐ மீன் 2 விதமாக பிரிச்சு வச்சுருப்பாங்க. என்னென்னா இன்னர் எலமெண்ட் அண்ட் பிளாக் எலமெண்ட். இன்னர் எலமெண்ட் அப்படின்னா என்ன, பிளாக் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ நான் இப்போது என்னோட புக்கிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு H1 நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து புக்கிங் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுத்துருக்கேன்னா, நான் இது இவ்வளோ வரைக்கும் என்ன பாடியில் ஆக்குப்பை ஆகிருக்கு. பாருங்கள், இவ்வளோ வரைக்கும் எனக்கு பாடியில் ஆக்குப்பை ஆகிருக்கு. ஷேர் ஆகலையா? ஓகே, ஸோ புக்கிங் வெப்சைட் சொல்லி எனக்கு இவ்வளோ நாளும் ஆக்குப்பை இருக்குது. பட் நான் இன்னொரு H1 கொடுக்குறேன், அது எனக்கு செகண்ட் லைனில் வருது. இன்னொரு H1 கொடுக்குறேன், அது எனக்கு தேர்ட் லைனில் வருது. அதுக்கடுத்து 4th 5th 6th அடுத்து பேராகிராஃப் அதுக்கடுத்த லைனில் வருது. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இது எல்லாமே பிளாக் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ H1 டேக் ஃபுல்லாமே பிளாக் எலமெண்ட், பி டேக் ஃபுல்லாமே பிளாக் எலமெண்ட். பிளாக் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா, எனக்கு கொடுத்துருக்கிறது ஃபுல் ஃபேஸ், அதோட பேரண்டோட வித்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஐ மீன் பாடியோட வித்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நான் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது எதுக்குன்னா ஒரு டெவலப்பர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நான் உள்ளே போனீங்கன்னா என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு, HTML என்னெல்லாம் க்ரியேட் ஆகிருக்குங்கிறத நம்ம சைடாக இதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் அப்படி போனேன்னா நான் H1 கிளிக் பண்ணுறேன். H1 பாருங்கள், எனக்கு இவ்வளோ தூரம் ஆக்குப்பை இருக்குது. ஆனால் எனக்கு கண்டென்ட் இவ்வளோ தூரம் தான் இருக்குது, பட் ஆக்குப்பை பாருங்கள் எனக்கு பாடி வரைக்கும் ஆக்குப்பையாக இருக்குது. ஸோ இதுதான் பிளாக் எலமெண்ட். பிளாக் எலமெண்ட் என்ன பண்ணணும்னா, இது ஃபுல் வித்தே எடுத்துக்கணும். ரெண்டாவது ஸ்டார்டிங்கே நியூ லைன்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்பேன் டேக், இப்போ நான் ஒரு ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்பேன் டேக் அப்படின்னு சொல்லி அது இன்னர் எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பேன் டேக் அப்படிங்கிறது, ஸோ பிளாக் எலமெண்ட். ஓகே, இன்னர் எலமெண்ட்ங்கிறது இந்த ஸ்பேன் டேக். ஓகே, ஸோ இந்த ஸ்பேன் டேக்கை நான் எப்படி நான் கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ ஸ்பேனில் ஓகே, ஸோ இதான் ஸ்பேன் டேக். இந்த ஸ்பேன் டேக்கில் நான் இப்போ நந்து அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மறுபடியும் காப்பி பண்ணி அதே நேமை நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன். ஸோ நான் மறுபடியும் நான் கொடுக்கும்போது இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு நந்துங்கிறது எனக்கு வந்து இப்போது
ஹரிசாண்டலாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வெர்டிகலாக இருக்குது, 1 by 1 வந்திருக்கு. இப்போ நான் H1 புக்கிங் வெப்சைட் கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கடுத்து H2 அடுத்த லைனில் வந்திருக்கு, H3 அதுக்கடுத்த லைனில் வந்திருக்கு, H4 அதுக்கடுத்த லைன், அதுமாதிரி P டேக் ஃபுல்லாக அதுக்கடுத்த லைனில் வந்திருக்கு. பட் நான் ஸ்பேன் டேக்கில் நந்துன்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் நந்துன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு வெர்டிகலாக வராமல், ஐ மீன் வெர்டிகலாக அதுக்கடுத்து நந்துன்னு வராமல் எனக்கு ஹரிசாண்டலாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்லைன் எலமெண்ட். இன்லைன் எலமெண்ட் என்ன பண்ணுன்னா, இது பாருங்கள். ஸோ எவ்வளோ கண்டென்ட் ஆக்குபை ஆயிருக்கோ அது வரைக்கும் தான் அதோட ஸ்பேஸை எடுத்துக்கணும். ரிமைனிங் ஸ்பேஸை விட்டு வச்சிரும், யாராலும் வந்து ஆக்குபை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிரும். பட் பிளாக் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, இல்லை நான் இவ்வளோ இருந்தாலும் என்னோட வித்து வந்து பேரண்டாக தான் இருக்கும். ஐ மீன் பேரண்டோட வித்து எடுத்துக்கணும். பேரண்ட் என்னது? பாடி. இந்த H1 இதுக்கு எல்லாமே பேரண்ட் இந்த பாடி டேரெக்டாக. ஸோ டேரெக்டாக இது எல்லாமே பாடி. ஸோ அப்போ என் பேரண்டோட வித்து எவ்வளோ தூரம் இருக்கும், பேரண்டோட தான் பாடினா அந்த பேரண்டோட வித்து எவ்வளோ தூரம் இருக்கோ அது ஃபுல் வித்தையும் இந்த பிளாக் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி பிளாக் எலமெண்ட் ஸ்டார்ட் வித் நியூ லைன். இப்போ நான் வந்து ஸ்பேன் போட்டு இந்த இடத்துல H1 இல்லை H3 அப்படி சொல்லி நான் ஒன்று போட்டு அதே நந்து நான் கொடுத்து ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்துன்னு வந்துட்டு, ஸோ நீங்கள் சொல்லலாம், ஸோ இன்னர் எலமெண்ட்னா ரிமைனிங் ஸ்பேஸை விட்டுறோம் பாருங்கள், ரிமைனிங் ஸ்பேஸை விட்டுறோம் அப்படின்னு நான் சொன்னீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்குது, ஏன் அந்த நந்து இங்கே வரலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் இது பிளாக் எலமெண்ட், இது H3ல கொடுத்துருக்கேன், இது ஒரு பிளாக் எலமெண்ட். ஸோ அப்போ என்னென்னா பிளாக் எலமெண்ட் ஸ்டார்டிங் வித் நியூ லைன். ஓகே, பிளாக் எலமெண்ட் ஸ்டார்டிங் வித் நியூ லைன். பட் இன்னர் எலமெண்ட் எவ்வளோ ஆக்குபை ஆகிருக்கும், ஸோ அதோட பொசிஷன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஆக்குபை ஆகிருக்கும். ஸோ ஆனால் அது ரிமைனிங் கொடுத்தாலும் ரெண்டாவது அதுக்கடுத்து கொடுக்க போகிற வேர்டு வந்து இன்னெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஹரிசாண்டலாக எடுத்துக்கணும். இல்லைன்னா என்ன பிளாக்காக இருக்குன்னா அது பிளாக்ல 1 by 1 தான் வரும். ஸோ இதுதான் பிளாக் எலமெண்ட்டுக்கும் இன்னர் எலமெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஓகே, ஸோ டேக்ஸ் ஐ மீன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸில் 2 types ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்னர் எலமெண்ட். அதே மாதிரி சிமெட்டிக் எலமெண்ட் அண்ட் நான் சிமெட்டிக் எலமெண்ட்ஸ்னு இன்னொரு டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றும் இல்லை, மீனிங் இல்லாததும். ஸோ மீனிங்னா இப்போ நான் H அப்படின்னு சொல்லி H1 நான் கொடுத்துருவேன். ஸோ ஹெச்சின்னு கொடுத்த உடனே அது ஹெட்டிங் டேக்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. பட் டிவ்னு ஒன்று இருக்குது, டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது டிவ்னு நீங்கள் இந்த டிவ்வுக்கு ஒரு மீனிங் நான் கேட்கேன். ஸோ இந்த டிவ்வுக்கு ஒரு மீனிங் இதுக்கு ஒரு மீனிங் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது P டேக்குங்கிறது ஒரு மீனிங்கோடு இருக்குது. ஸோ P டேக் அப்போ பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறத அதை கூகுள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிவ்வுக்கு வந்து நோ மீனிங். ஸோ அதான் நான் சிமெட்டிக் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ சிமெண்டிக், எஸ் நான் சிமெண்டிக். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சிமெண்டிக் எலமெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேக் ஃபுல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருக்கும். டைமை குறிக்கிறது. சம்மரி ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதோட சம்மரி சொல்லுவாங்க தெரியுமா, அது சம்மரி. செக்ஷனாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு செக்ஷனாக இருக்குது. மெயின் கண்டென்ட் இருக்கிறது. அப்போ ஃபுட்டர்னா கீழே அடியில் இருக்கிறது. ஸோ டீட்டெயில்ஸ்னால் அதோட டீட்டெயில்ஸை பார்க்குறது. ஸோ இதெல்லாம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. நான் சிமெண்டிக் எலமெண்ட்ஸ்னால் நான் மீனிங்ஃபுல் என்னென்னா ஸ்பேன் அண்ட் டிவ். இந்த ஸ்பேனும் டிவ்வுக்கும் நோ மீனிங். ஸ்பேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஸ்பேனுக்கு என்ன மீனிங். இப்போ எனக்கும் தெரியாது ஸ்பேன்னா என்ன. பட் ஒரு இன்னர் எலமெண்ட் அதான் நான் சிமெட்டிக் எலமெண்ட் சொல்லுவாங்க. மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், பட் அதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ பாடிக்குள்ளே தான் நம்ம ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம்னா அதை பாடிக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முதல்ல நம்ம HTML கிரியேட் பண்ணுவோம். HTML நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவைப்படும். அந்த டூல் என்னென்னா விசுவல் ஸ்டுடியோ கோடு. ஸோ அந்த டூல் மூலமாக தான் நம்மளுக்கு HTML கிரியேட் பண்ணி HTML உங்களுக்கு ப்ரௌசரில் அட்டாச் ஆகி உங்களுக்கு ரன் ஆகுது. இதை நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இது பெட்டராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னென்னா எப்படி இந்த HTML கிரியேட் பண்ணுறேன், எதுக்காண்டி இந்த ஹெட் டேக், இந்த மெட்டா டேக்கு, டைட்டில் டேக், இது எல்லாமே எதுக்காண்டிங்கிறத வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இல்லை எனக்கு இதே புரியுது, ஸோ இந்த டேக்ஸே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, ஓகே, ஸோ அதுக்கடுத்து வேறு எதுவும் நடத்துங்க அப்படி சொன்னால் நான் அடுத்தடுத்து நான் நடத்திட்டு போயிடுவேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு நான் வரும்போது நான் குரூப்பில் போடுறேன் என்னென்ன டேக்ஸ்லாம் நான் பார்க்க போகிறேங்கிறத. நாளைக்கு நீங்கள் வந்து லாஸ்ட் கிளாஸை வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு HTML ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் இன்றைக்கி நடத்தின வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ பாடி டேக்கில் என்னென்ன கொடுத்துருக்கேனோ, ஸோ நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு ரிசீம் ரெடி பண்ணுறீங்க. ஸோ ஒரு ரிசீம் ரெடி பண்ணிங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஃப்ரம், அதுக்கடுத்து ஒரு டூ, அதுக்கடுத்து அதுக்கடுத்து உள்ள கண்டென்ட்டு, அதுக்கடுத்து கீழே சின்ஸ்,
அந்தமாரி சொல்லிட்டு நிறையா உள்ளே கொடுப்பீங்களா? அதே மாதிரி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்மெட்டை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு பேஜ் பண்ண போகிறீங்க, ஒரு வெப்சைட்டை பண்ண போகிறீங்கன்னா டேக்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். டேக்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு பேஜை பண்ணிடலாம். ஸோ இந்த பேஜை நீங்களே பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் புக்கிங் வெப்சைட் நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் அதுக்கடுத்து ஒரு புக்கிங் வெப்சைட் என்ன நம்மளோட கேட்டகரி என்ன, ஸோ கேட்டகரி என்ன இருக்குது, ஸோ செயின் இருக்குது, ஸோ வேறு கேஜெட்ஸ் இருக்குது, இல்லை சம்திங் மொபைல் அந்த சம்மந்தமாக நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணி அதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டு ஒரு வெப்சைட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி HTML க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ HTMLனா என்ன அப்படிங்கிறது யாருக்காவது புரியாமல் இருக்கா?